ஜூலை 23 நடிகர் சூர்யா அவருடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ நேத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரோட ரீசென்ட் ரிலீஸா வரப்போற கருப்பு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பட டைட்டிலுக்கு ஜஸ்டிஸ் மாரியே இவர் வந்து கருப்பு சட்டை, கருப்பு வேஷ்டி, கருப்பு கண்ணாடி, வாயில வந்து சிகார் அப்படின்ற மாரி ஸ்டைலா மாஸா இருந்தாரு. ஃபேன்ஸ் எல்லாமே வந்து வரவேத்திருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா சூர்யாவுக்கு ஒரு ஹிட் குடுக்கும் அப்படின்னு பல பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஃபேன்ஸ்லாம் வந்து முக்கியமா இந்த படமா சூர்யா ஹிட் குடுக்க மாட்டாரா? அப்படின்ற ஒரு கேள்விக்குறிய முன் வச்சாங்க. ஏன்னா, இவர சுத்தி நெறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்துட்டு இருந்தது. கங்குவாக்கு அப்புறமா என்ன படம் இது? அப்படின்னு சொல்லிட்டு இவர விமர்சனம் செய்யாத ஆளே வந்து கிடையாது. அதுக்கப்புறமா கார்த்திக் சுப்புராஜோட ரெட்ரோ திரைப்படம் வந்துச்சு. அது கொஞ்சம் இவர தூக்கி விட்டாலுமே, மிகப்பெரிய ஹிட் அப்டின்லாம் வந்து சொல்ல முடியாது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, பாலா மற்றும் வெற்றிமாறன் போன்ற டைரக்டர்ஸ சூர்யா வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இவரு கெரியரோட டவுன்ஃபால்ல இருக்காரு. கண்டிப்பா இவரு ஹிட் குடுக்கணுன்ற ஒரு நிபந்தனையில இருக்காரு. அப்புறம் எப்படி இந்த மாரியான டைரக்டர்ஸ மிஸ் பண்ணலாம்? அப்டின்ற கேள்வியும் வந்து எழும்புச்சு. ஆனா, இப்போ வந்து இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆன நிலையில, ஆர்ஜே பாலாஜி கிட்டேருந்து தரமான சம்பவமா எதிர்பார்க்கவே இல்லையே! அப்டின்ற மாரி ஃபேன்ஸ்லாம் வந்து வியப்படைஞ்சிருக்காங்க அப்டின்னு தான் சொல்லணும். ஸோ ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன், வீட்ல விசேஷம் போன்ற படங்கள வந்து இயக்கியிருக்காரு. 2 படமுமே நல்ல படங்கள் தான். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா, இதுல இவர் தான் வந்து லீடா பண்ணியிருக்காரு. ஆனா, சூர்யா மாரி ஒரு ஹீரோவுக்கு ஒரு கம்பேக் படமா குடுக்கணும், ஒரு தரமான படமா குடுக்கணும்னா, எந்த அளவுக்கு ஒரு மெனக்கெடல் இருக்கும் அப்டின்றது இந்த டீசர் பார்த்தாலே வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த கருப்பு டைட்டில்க்கு ஏத்தா மாரியே ஒரு கருப்பு சாமிய வந்து காட்டுறாங்க. ஊர் சைடு இருக்கு, ஃபைட்ஸ் இருக்கு. ஒரு கிராமிய இதுவா இருக்கும்னு பார்த்தா, இவர் என்னடான்னா ஸ்டைலா, மாஸா வந்து இருக்காரு. சரி ஆடியன்ஸ்லாம் வந்து என்ன கருத்து ஃபீல் பண்றாங்க அப்டின்னு பார்த்தோம்னா, ஆஹா! தரமான சம்பவம். இப்படி ஒண்ணு ஆர்ஜே பாலாஜி கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்ஜேபின்னு அவர் இன்ட்ரோடியூஸ் ஆறார் போல இந்த படம் மூலமா. அண்ட் சூர்யா பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருக்கு. ஸோ இது சூர்யா பர்த்டேக்கு வெளிவந்த டீசர் இல்லையா? ஸோ அவரோட மாஸு, ஸ்வாகு, பஞ்ச் லைன், லுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த ஹோல்ட் ஹேண்ட்சம் சூர்யாவ வந்து கம்பேக் பண்ண போறாரா? அப்படின்னு இந்த டீசர் பார்த்தீங்க அப்படின்னா, படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்ப தூண்டுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த படம் கண்டிப்பா அவருக்கு வந்து வெற்றி அடையும். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரா இருக்கு அப்படின்ற பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. நீங்க டீசர் பார்த்துட்டீங்களா? என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாரி வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.